Hi friends, இன்னைக்கு in my plateல egg Manchurian எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க பெல் ஐகான் அழுத்துங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக. இப்போ நம்ம egg Manchurianக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 2 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சிறிதாய் நறுக்கியது, அரை குடை மிளகாய் சிறிதாய் நறுக்கியது, 2 பெரிய வெங்காயம் சிறிதாய் நறுக்கியது, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, முட்டை 4. இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் 4 முட்டையுமே முழுசாக உடைச்சி அதுக்கு தேவையான அளவு மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து அதை நல்லா கலக்கி விட்டுருங்க. முட்டையை ரொம்ப நேரம் அடிக்க வேண்டாம். நம்ம சேர்த்துருக்க மிளகும் உப்பும் கலக்கிற அளவுக்கு அடித்தா போதும். முட்டையை ரொம்ப நேரம் அடிச்சிட்டா காற்று உள்ளே போயிட்டு நம்ம முட்டையை அவிஞ்சு எடுக்கும்போது நிறையா ஓட்டைகள் விழும், கட் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நம்ம முட்டையை ஊற்றிடலாம். இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம மழை கொதிக்க போகிற தண்ணிக்குள்ளே வைக்க போகிறோம். நான் என்னோடய இட்லி பேனில் கொஞ்சம் தண்ணி ஏற்கனவே கொதிக்க விட்டு அதுக்குள்ளே இந்த பாத்திரத்தை வச்சு மூட போகிறேன். முட்டை சீக்கிரமே வெந்துடும். இது ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் ஆகும். முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துட்டு அதோட ஓரங்களை ஒரு கத்தியை வச்சு நறுக்கி விட்டுருங்க. முட்டையை ஓரங்கள்லாம் நறுக்கி விட்டதுக்கப்புறமா இன்னொரு பிளேட்டில் அதை உல்ட்டா பண்ணிடுங்க. இப்போ நம்ம முட்டையை பீஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு ஒரு கத்தியால் நீங்கள் அதை வெட்டிக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்க 4 முட்டைக்கு எனக்கு 16லேருந்து ஒரு 18 பீஸ் வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்கு. ஒரு பெரிய பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் உப்போடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு பதத்துக்கு கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப திக்காகவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்மளோட முட்டையை இதுக்குள்ளே தான் நம்ம நனைச்சி எடுக்க போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட் ரெடியானதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க நம்மளோட முட்டை துண்டுகளை இதோடு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே மிளகுத்தூளும் உப்பும் நம்மளோட முட்டையில் சேர்த்துருக்கோம். ஆனால் அந்த காரம் நமக்கு இந்த மாவு சேர்த்ததுக்கப்புறமா பத்தாது. அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்து பெசரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை எப்படி வறுக்கிறதுங்கிறத பார்த்துடலாம். ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா முட்டை துண்டுகளை ஒன்றொன்னா அந்த எண்ணெய்க்குள்ளே சேர்த்துருங்க. ஒரே சமயத்தில் நிறையா முட்டை துண்டுகளையும் சேர்த்துறாதீங்க. அப்புறம் எண்ணெயோட சூடளவு கம்மியாகி முட்டை எண்ணெயை குடிக்க ஆரம்பிச்சிடும். முட்டை துண்டுகள் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப நேரமும் வறுக்கிறதுக்காக எண்ணெய்க்குள்ளே விட்டுறாதீங்க. அப்புறமா முட்டை ரஃப்பாக ஆகிடும். முட்டை துண்டுகள் நல்லா வெந்துருச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து அதை எடுத்துடலாம். முட்டை துண்டுகளை எடுத்ததுக்கப்புறமா அதே வாணலியில் அதே எண்ணெயை கொஞ்சமாக விட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மற்றும் வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க கொடை மிளகாயும் அதோடு சேர்த்துடலாம். வெங்காயமும் கொடை மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப் மற்றும் சோயா சாஸ் இது 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே அது வதங்கட்டும். இந்த சாஸ் எல்லாம் நல்லா சேர்ந்து சுருண்டு வந்துடும். நம்ம மஞ்சூரியனுக்கான கிரேவி கிட்டத்தட்ட தயாராகிடுச்சு. 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை அரை டம்ளர் தண்ணியில் கட்டிப்படாமல் கலக்கி அந்த தண்ணியை இந்த கிரேவியில் கலந்து விட்டுருங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா கிரேவி திக்காகிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க நம்மளோட முட்டை துண்டுகளை இதோடு சேர்த்து கிளறி விட்டுறலாம். கிரேவி ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்தால் ஒரு அரை கப் தண்ணி விட்டு அதை தின்னாக்கிக்கோங்க. நம்மளோட எக் மஞ்சூரியன் இப்போ தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் கூடவோ இல்லை சப்பாத்தி கூடவோ சைட் டிஷ்ஷாக சாப்பிடலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக பண்ணிங்கன்னா ஸ்டார்டராக கூட சாப்பிடலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை அழுத்துங்க நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக.